அண்மை செய்தி. காஞ்சிபுரம் சிக்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தம். 8 மணி நேர பணி, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் முன்னிலையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்துள்ள நிலையில் சாம்சங் ஊழியர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள சாம்சங் ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 8 மணி நேர பணி, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலா இணைகிறார். வணக்கம் பாலா. தற்போது தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் முன்னிலையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்துள்ளது. இது தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 5000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். அதில் 1000க்கும் மேற்பட்டோர் தொழிலாளர்கள் நிரந்தர பணியாளர்களாகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சாம்சங் தொழிற்சாலையில் கடந்த ஜூன் மாதம் CITU தொழிற்சங்கம் தொடங்கப்பட்டது. சங்கம் அமைப்பதற்கான அறிமுக கடிதம் நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டது. இதனை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்றும், மேலும் ஊதிய உயர்வு மற்றும் பொது கோரிக்கையும் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை எனும் தொழிலாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இந்நிலையில் நேற்று முதல் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊதிய உயர்வு மற்றும் 8 மணி நேர வேலை, பொது கோரிக்கைகளின் மீது பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் 2வது நாளாக காலவரைய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுடன் இன்று மதியம் 2 மணி அளவில் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துறை துணை ஆணையர் கமலக்கண்ணன் தலைமையில் போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன்படி சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகத்தின் மனிதவள மேம்பாட்டு பிரிவு மேலாளர், CITU தொழிற்சங்க மாநில தலைவர் சவுந்தரராஜன், மாநில செயலாளர் முத்துக்குமார் மற்றும் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் போராட்டம் குறித்து தொழிலாளர் நலத்துறை ஆணையர் கமலக்கண்ணனிடம் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொழிற்சங்கத்திற்கு தொழிற்சாலை நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 13ஆம் தேதி நடைபெறும் எனவும் தொழிலாளர் துணை ஆணையர் கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் எனவும் சாம்சங் தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பாலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.